அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தடலாம். அஸ்பத் குருப்ய நமஹ, அஸ்பத் பரமகுருப்ய நமஹ, அஸ்பத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமணே நமஹ, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷருது புரட்டாசி கன்னியா மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4/10/2025. இன்று வளர்பிறை துவாதசி 2:37 வரைக்கும் இருக்குது. அதன் பின் திரையோதசி. அவிட்டம் நட்சத்திரம் காலையில் 7:23 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சதயம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சூலநாம யோகம் பாலவகரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ சனிமகா பிரதோஷம். நரசிங்க முனையரையர் குரு பூஜை. புரட்டாசி மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை. அகசு நாழி 29:41, தியாஜ்யம் நாழிகை 20:57, நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கன்னியாலக்ன நெருப்பு நாழிகை 2, வினாழிகை 11, சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கன்னியா ராசியில் சூரியன், துலா ராசியில் செவ்வாய் புதன், கும்பராசியில் சந்திரன், சனி பகவான் வக்ரநிலையில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசா நாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு லாபஸ்தானம் ரொம்ப 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 ஒரு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் அந்த காரியம் நமக்கு ஆதரவாக நடந்து முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உறுதி. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் நமக்கு மிக மிக அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். வீடு, மண், மனை, வாகன அமைப்பு அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம், ஒரு மாற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட
எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து முடிக்க முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு சுக்கிரன் நமக்கு இந்த 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஒரு 7 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு ரொம்ப நல்லபடியாக இன்றைக்கி வேலை செய்யுது அப்படின்னு நாம் சொல்லலாம். பலவிதமான நன்மைகள் இன்றைக்கி நமக்கு ஏற்பட போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான ஒரு தன்மையை இன்றைக்கி நீங்கள் பெற போகிறீங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் செய்யுங்கோ, எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்ப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நமக்கு இன்றைக்கி சரியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கு. ரொம்ப கவனத்தோட செயல்பட வேண்டிய, ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்யணும். சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கே எதிராக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். வாகனங்கள் பிரயோகப்படுத்தும் போது, அது மாதிரி அந்த மிஷின்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்க போகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு எல்லா கிரகங்களுமே ரொம்ப அனுகூலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பல வகையிலும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட இன்றைக்கு விலகும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது. குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். ஆனாலும் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையுமே ஒரு பெரிய மாற்றங்களை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பிரயாணங்கள் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு ஏற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் பெரிய அனுகூலம் காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை ஏற்பட போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நமக்கு பெரிய ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது.
சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நமக்கு இந்த திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதை நாம் கணக்கில் எடுத்துக்கணும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும், முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய ராசிநாதன் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நம்மளால் செய்து முடிக்க முடியும். வீடு மண் மனை யோகங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது. அனைத்து காரியங்களிலும் அனுகூலம், ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், தைரியமா தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, இது எல்லாமே இன்றைக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். பொதுவாக கொடுத்த வாக்கினை நீங்கள் நம்மளால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலக பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு விதமான நல்ல பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. தைரியமாக இருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய திருப்தியை, ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சம்பந்தப்படுறார். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் இன்னைக்கு. அது மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இவங்க மூலமாலாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாம் இன்னைக்கு கிடைக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை.
மீனராசி அன்பர்கள், அயன சயன போக விரயஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 3 கிரகங்கள் இருக்க 2 கிரகங்கள் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு அது மாதிரி விசா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எந்த விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமாக நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, அல்லது ஜோதிடம் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, ஜாதகம் எழுதணும், முறைப்படி எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணலாம். கீழே காணக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அல்ல நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். எந்த ஒரு சேவைக்குமே இவ்வளவுதான் கட்டணம் அப்படின்னு நாம் நிர்ணயம் பண்ணலை. அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் பண்ணிட்டுருக்கோம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.